இங்கே எலெக்ஷன் கமிஷனை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. போலீஸ் லாக்கப் அடிச்சே கொண்டான் அஜித் குமாரை. இப்போ போய் கேளுங்க, அவன் தானே செத்து போயிட்டான். நாங்களும் அடிக்கல. அந்த வழக்கு அவனே அடிச்சு அவனே செத்து போயிட்டான். எல்லாமே ஆளுங்கட்சி அதிகாரத்துக்கு காவல்துறை பயந்துக்கும். அப்ப வெஸ்ட் பெங்கால் நடக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்ல. இதோ உள்நோக்கம் இருக்கு. சரி, அதே போல நிறைய பேர் வந்துட்டு ஓட்டுக்கு நாள் வந்துட்டு பஸ் கிடைக்கல, இது வேணும்னே செஞ்ச சூழ்ச்சி அப்படின்ட்டு இதுல நிறைய பேர் ஓட்டு போடாம திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திரும்பி போனவங்களுடைய ஓட்டு சதவீதம் எத்தனை சதவீதம்? ஒரு 1-2% பெரியவர் ஓட்டு போட்டு கேட்டாராம், என் பொண்டாட்டி ஓட்டு போட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்டாராம். இப்போ அந்த அதிகாரி பார்த்துட்டு ஆமாம் ஓட்டு போட்டு போயிட்டாங்க, நான் 1 மணி நேரத்துக்கு முந்தி என் பொண்டாட்டி பார்த்துருக்கேன் அப்படின்னா. ஏயா என்ன அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு, ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு போயிருக்கான். அப்போ அந்த அம்மா வேலை எவ்வளோ ஓட்டு போடுறான், அதுதானே உண்மை. இதுதான் தேர்தல். நேர்களுக்கு வணக்கம். திஸ் இஸ் விஜய் ஸ்ருதி. இன்னைக்கு என் கூட மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. அரசியல் களம் குறித்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஹாய் சார், வணக்கம். சார், இப்போ மத்த தனியார் நிறுவனங்களுடைய சர்வே எல்லாம் நம்ம நம்ப வேணாம், பட் எலெக்ஷன் கமிஷன் அவங்களே ஒரு சர்வே வெளியிடுறாங்க. ஸோ அந்த சர்வே எந்த அளவுக்கு நம்ம ரிசல்ட்டோட ஓரளவுக்கு ஈக்குவலா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, அது எலெக்ஷன் கமிஷன் எக்ஸிட் போல் என்பது முழு மக்களுடைய நாடி பிடிப்பை அது பார்க்க முடியாது. முழு நாடி பிடிப்பை அதை பார்க்க முடியாது. ஒரு செய்தி இது, இந்த எக்ஸிட் போல் எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கறது பலமுறை மாறி இருக்கு. இப்போ எலெக்ஷன் கமிஷன் மீது கடுமையான விமர்சனம் இருக்கு. தேர்தல் நடந்து அன்னைக்கே நீங்கள் அறிவிச்சிட வேண்டியது தானே, எதுக்கு 10 நாள் வச்சுருக்கீங்க? போன தேர்தலில் 1 மாதம் வச்சுருந்தாங்க. தேர்தல் நடத்தி பல நாடுகளில் இரவே அறிவிச்சு அடுத்த நாள் காலையில் வேலையை பார்த்துட்டு போயிடுவான். எதுக்கு இந்த 10 நாள் சீன் எதுக்கு? அப்போ எலெக்ஷன் கமிஷனை பாஜக கமிஷனாக போச்சு. உச்ச நீதிமன்றம் எத்தனை முறை கொட்டியிருக்கு? வேற ஆளே இல்லையா? இங்கே எலெக்ஷன் கமிஷனை கடுமையான விமர்சனத்துக்கு உள்ளாகுதுன்னா அப்போ எலெக்ஷன் கமிஷனுடைய லட்சணம் எப்படி இருக்குன்னு பாருங்க. 10 நாள் வைத்திருக்க வேண்டிய அவசியம் என்ன? அரசு இயந்திரம், அரசு செலவு, வீடியோ கேமரா, போலீஸு, ஆளு, அம்பு, வண்டி, வாகன, கார் தேவையா? வெஸ்ட் பெங்கால் அங்க முடியறது. வெஸ்ட் பெங்கால் அங்க இருக்கிற வெஸ்ட் பெங்கால் ஓட்டு போட்டு வந்தாங்க அப்படிதான் சொல்றாங்க. இல்ல, உங்களுக்கு நீங்க சொல்லுங்க. இங்க இருக்க வெஸ்ட் பெங்கால் ஓட்டு போடல. ஆமா, அரசு அதிகாரி பூராமே அரச பயங்கரவாதத்தை ஆதரிக்கிறவன். அரசு சொல்றத நீங்க போலீஸ் லாக்கப் அடிச்சே கொண்டான் அஜித் குமாரை. இப்போ போய் கேளுங்க, அவன் தானே செத்து போயிட்டான். நாங்களும் அடிக்கல. அந்த வழக்கு அவனே அடிச்சு அவனே செத்து போயிட்டான். பெரிய வழக்கு. கிருஷ்ணன் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர், திமுகவினுடைய போர்வாள். அவரு கத்தியில் குத்தி அழகிரி ஜெயிலில் இருந்தார். அழகிரி ரிலீஸ் ஆயிட்டார். யாருமே கொலை பண்ணலன்னு. அப்போ யார்? அவரே குத்தி அவரே செத்து போயிட்டாரா? இங்கே இப்படித்தான் உறவு வினோதமான விசித்திரமான பல விஷயங்கள் நடக்கும். ஏன்னா எல்லாமே ஆளுங்கட்சி அதிகாரத்துக்கு காவல்துறை பயந்துக்கும். அப்ப வெஸ்ட் பெங்கால் நடக்கிறதுக்கு இங்க இருக்கிறதுக்கு சம்பந்தமே இல்ல. இதோ உள்நோக்கம் இருக்கு. அடுத்த கேள்வி அதான் இருந்துச்சு. மூடின பெட்டி மூடினதா இருக்குமா? பொட்டி மூட வேண்டிய அவசியம் இல்லை. பொட்டி அப்படியே அங்கிருந்தால எங்கிருந்தோ அதை ஆப்ரேட் பண்ணலாம். இதை ஹைதராபாத்தை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் குரூப் பண்ணியிருக்கான். அவன் இப்போ தலைமறைவாய் தப்பிச்சு ஓடி போயிட்டான். ஏன்? அவனுக்கு அரசு அவ்வளோ அழுத்தம். இதை மிஷினை கண்டுபிடிச்சாங்கல்ல ஜப்பான் அமெரிக்காவும், அவனே இந்த மிஷினை யூஸ் பண்ணுறது இல்லை. அவனே அங்கே என்ன இருக்கு? பேலட் பேப்பர். மருந்து கண்டுபிடிச்சவனே அவனே மருந்து சாப்பிட்றது இல்லை. எப்படி இந்த நாடு எவ்வளோ கேவலமாக நாடுன்னு பாரு. மருந்தை கண்டுபிடிச்சவன் அவன் சாப்பிட மாட்டான். ஏன்? அதில் நல்லா இருக்காதுன்னு தெரியும். நம்ம ஹெல்த் விஜய் பாஸ்கர் மைதா மாவில் மாத்திரை தயார் பண்ண மாதிரி தான். இந்த இயந்திரத்தை கண்டுபிடித்த ஜப்பானும் அமெரிக்காவும் இந்த இயந்திரத்தை ஏன் பயன்படுத்துறது இல்லை சொல்லுங்க? காரணம், இதில் மால் ப்ராக்டிஸ் பண்ண முடியும்னு அவனே நம்புறான். அமெரிக்காவோட ஒரு விஞ்ஞானமான நாளை உலகத்தில் இருக்கா? அவனே இந்த மிஷினை பயன்படுத்துறது இல்லையே. அங்கே பேப்பர் எப்போ வேணால் எடுத்து பார்த்துக்கலாம். நீ ஓட்டு போட்டேன்னு இப்போ பார்த்துக்கலாம். ஆனால் இங்கே இந்த தேர்தல் நடைமுறை என்பது, அதாவது ஜெயராம் ரமேஷ் காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் சொன்னார், போன நாடாளுமன்ற தேர்தலில் யூபி, ராஜஸ்தான்,
எம்பி மத்திய பிரதேச 75 எம்பி ஜெயிக்காமே பார்லிமெண்ட்டுக்கு வந்திருக்கான். 75 மாநில மாவட்ட கலெக்டர்களை அமித்ஷா கூப்பிட்டு மிரட்டியிருக்காரு. எலெக்ஷன் நடக்கும், நீ அறிவிச்சிரு. அப்படிதான் இந்த தடவை பாராளுமன்றமே. இது பாராளுமன்றமா பன்றி தொழுவமா? நீங்க மோடி இந்தியா தமிழ்நாடு வரும்போதெல்லாம் ரீகவுண்டிங் மினிஸ்டர்ங்குவார். யார? ப. சிதம்பரத்தை. தேர்தலில் சிதம்பரம் தோத்து போயிட்டார், வீட்டுக்கு போயிட்டார். ராஜகண்ணப்ப இப்போ அமைச்சராக இருக்கார்ல, அவர் உட்கார்ந்து கையெழுத்து போட்டு எம்பியாக இருக்கு உட்கார்ந்துருக்காரு. டெல்லியிலேருந்து ஃபோன் வருது, ஜெயிச்சவர் தோக்கிறார், தோக்கவர் ஜெயிக்கிறார். தோத்து போனவர் போய் இந்தியாவினுடைய நிதியமைச்சராக இருக்காருமா. அந்த கூத்து இங்கே தான். மோடி சொல்றாரு ரீகவுண்டிங் மினிஸ்டருங்கிறார். நான்லாம் சொல்லலை. யார் சொன்னா? மோடி, ஒரு பிரதமர் சொல்றாரு. யார? ப. சிதம்பரத்தை. ரீகவுண்டிங், முதல்ல தோத்து போயிட்டா, வீட்டுக்கு போயிட்டா, மறுபடியும் டெல்லியிலேருந்து மன்மோகன் சிங் அரசாங்கத்திலேருந்து டெல்லியிலேருந்து கூப்பிட்டு சொன்ன பிறகு ஜெயிச்சதான் அறிவிக்கிறீங்க. அதனால தான் அவருக்கு என்ன பேர்? ரீகவுண்டிங் மினிஸ்டர். இப்படி பல கூத்து இந்திய ஜனநாயகத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கு. ஓகே சார். இப்போ அதே போல ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு இந்த மாதிரி இந்த தடவை வாக்குப்பதிவு எந்த ஒரு அசம்பாவிதம் இல்லாம முடிஞ்சுது அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனா சேகர் பாபு அவர்களுக்கும் தாவேக்காவினருக்கும் ஒரு சண்டை நடந்துச்சு. இந்த மாதிரி அது ஒண்ணுதான் நடந்துச்சா, இல்லை நிறைய நடந்திருக்கா? அது என்ன நிலவரம்? இல்லை, இங்கே இப்போ தேர்தலில் அசம்பாவிதம் என்பதைக்கு விட தேர்தலுக்கு முன்பாகவே அசம்பாவிதம் நடந்து முடிஞ்சிச்சு. எல்லா காசும் வாங்கிட்டு காணாமல் போயிட்டான். யாரு? தாவேக்கா ஆட்கள் பூரா. அதே போல் பல பகுதிகளில் அதிமுக காரனுக்கு பூரா திமுக பணம் கொடுத்து கூட்டிகிட்டு போயிட்டான். பல தொகுதிகளில் நீங்கள் கோயம்புத்தூர், கரூர் போன்ற பகுதிகளில் செந்தில் பாலாஜியுடைய பணத்துக்கு அதிமுக பல பேர் விட போயிட்டான். அதிமுகவே பாதி பேர். அப்புறம் எங்கே அசம்பாவிதம் நடக்கும். பாதி தொகுதிகளில் தாவேக்கா விலைக்கு விற்கப்பட்டார்கள். தமிழக வெற்றி கழகம். அதே போல் அதிமுக பல தொகுதிகளில் விலைக்கு விற்க. இவனெல்லாம் என்ன பெரிய கொள்கையாளனா? ஒன்று பணம் கொடுத்தா அவனுக்கு ஒரே கொள்கை காந்தி கொள்கை தான். காந்தி நோட்டை கொடுத்தீங்கன்னா வாங்கிட்டு போயிடுவானுங்க. அதனால் அசம்பாவிதம் தேர்தல் வரைக்கும் போகலை. தேர்தல் முன்பே முடிஞ்சு போச்சு. அந்த சம்பவம் நடந்ததுக்கான காரணம் என்ன சார்? சேகர் பாபு அவர்கள் சேகர் பாபு கள்ள ஓட்டு போட போகிறாங்க, அவன் தடுக்கிறான். வேற ஒன்றும் இல்லை. காரணம், நீங்கள் ஆளுங்கட்சி அராஜகம். அங்கே ஆளுங்கட்சி அராஜகத்தை தாவேக்கா தடுக்கிறான். அதான் சண்டை, வேற என்ன? ராமசாமி கந்தசாமியை மாறுவான். கந்தசாமி, அதாவது ஒரு ஜோக் ஒன்று படித்தேன். ஒரு பெரியவர் ஓட்டு போட்டு கேட்டாராம், என் பொண்டாட்டி ஓட்டு போட்டு போயிட்டாளா அப்படின்னு கேட்டாராம். இப்போ அந்த அதிகாரி பார்த்துட்டு, ஆமாம் ஓட்டு போட்டு போயிட்டாங்க. அடப்பா, நான் 1 மணி நேரத்துக்கு முந்தி வந்து என் பொண்டாட்டி பார்த்துருப்பேன் அப்படின்னாரா. ஏயா என்ன, அவர் செத்து 10 வருஷம் ஆச்சு, ஓட்டு போடுறதுக்கு வந்துட்டு போயிருக்கான். அப்போ அந்த அம்மா வேலை எவ்வளோ ஓட்டு போடுறான், அதுதானே உண்மை. இதுதான் தேர்தல். இப்போ அதே போல ஜேர்னலிஸ்ட் செந்தில் அவர்கள் வந்துட்டு ஐடி ஊழியர்கள் பற்றி பேசினதை நீங்கள் எப்படி பாருங்க? அவர் ஒரு பத்திரிகையாளர் இல்லை, அவர் ஒரு கட்சி வேட்டி கரை வேட்டி கட்டின ஒரு உடன்பிறப்பு. 4 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டியிருக்காரு. அந்த 4 கோடி ஏதுன்னா திமுக கொடுத்த லஞ்ச பணம், ஊழல் பணம், டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்து போஸ்டிங் போட்டு எல்லா சட்ட விதி மீறல்களை செய்தவர். 50 லட்ச ரூபாய்க்கு கார் வச்சுருக்காரு, பெசன்ட் நகரில் வீடு வச்சுருக்காரு. இதெல்லாம் திமுகவில் உழைச்சது. இனி உழைக்க முடியாது, திமுக தோற்று போனால். அந்த கோபத்தில் ஏன்னா உப்பு போட்டு சாப்பிட்றீங்களான்னு ஐடி ஃபீல்டரை பார்த்து கேட்குறாரு. முதல்ல அவரே உப்பு போட்டு சாப்பிட்றதில்ல, அவரே உப்பு உரப்பு இல்லாமல் சாப்பிட்றாரு. இந்த உப்பு உரப்பு இல்லாமல் சாப்பிட்ற அந்த நபர் ஐடி ஊழியரை பார்த்து கேட்குறாரு. ஒரு பத்திரிக்கையாளர் இப்படி வேணா கேட்பானா? அப்போது இவர் பத்திரிக்கையாளர் பேரில் இருக்கிற உபீஸ் உடன்பிறப்பு. அப்போ அந்த உடன்பிறப்பை பேசி என்ன செய்யுது? இவர் நாகர்கோவில் பக்கத்தில் வடக்கங்குளமா ஏதோ ஒரு ஊர், அங்கேருந்து கிளம்பி வரும்போதே கரவேட்டியோடு தான் வர்றாரு சென்னைக்கு. சுண்ணாம்பு கால்வாய் தான், சுண்ணாம்பு களவாய், அதாவது அடுப்பு தான் தொழில் அவருக்கு. இப்போ அதெல்லாம் தாண்டி பல கோடி பணம் சேர்ந்து போச்சு. இப்போ அவரை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் தான், ஸ்போர்ட்ஸ் மேன் அவர் தான். அப்போ திமுக தோல்வி அடைந்தால் தன்னுடைய வியாபாரமே போயிடும், தன்னை எவனும் கூப்பிட மாட்டான், திமுக மேடை கிடைக்காது,
திமுகவை ஓரமாக ஒதுங்கிடும். இப்போவே பல பேர் திமுக விட்டு வெளியேறி தாவேக போகிறதுக்கு தயார் நிலையில் இருக்கிறார். மனோ தங்கராஜ் அவர் இப்போ விஜயோடு பேசிகிட்டு இருக்கார். மாவட்ட செயலாளரும் இல்லை, மீண்டும் சீட்டும் இல்லை, மந்திரியும் இல்லை. அப்போ மனோ தங்கராஜே கிளம்பிட்டார். அதே போல் திருவொற்றியூர் சங்கர், நான் எனக்கு சீட்டு கொடுக்கலீங்க, அதனால் நான் தாவேக போய் அவரும் கிளம்பிட்டார். ஆமாம். அதே போல் நம்ம கருணாநிதியும் தாவேக போகிறாரு. கருணாநிதியுடைய வாரிசுகள், அவங்க குடும்பத்தில் மோனிஷான்னு அந்த அம்மா போய் தாவேக்கையில் சேர்ந்துருச்சு. இப்படி திமுக கூடாரம் காலியாக துவங்கி இருக்கு. இதெல்லாம் பார்க்குற பொழுது தான் சிபி செந்திலுக்கு நம்ம கட்சி தோற்று போச்சுன்னா நம்ம வியாபாரம் போச்சே, மறுபடியும் இன்னொரு 4 கோடிக்கு வீடு கட்ட முடியாத, டிரான்ஸ்ஃபர் மந்திரி இல்லைன்னா அப்புறம் எங்கே டிரான்ஸ்ஃபர் வாங்க முடியும்? மந்திரி இல்லைன்னா எப்படி போஸ்டிங் போட முடியும்? ஊழல் பண்ண முடியாது. திமுக ஊழல் மந்திரிகள் மாமூல் கொடுக்க மாட்டான். திமுக ஊழல் மாவட்ட செயலாளர்கள் பணம் கொடுக்க மாட்டான். இதெல்லாம் இழப்பு தானே. அதனால தான் அவர் உணர்ச்சி உப்பு போட்டு சாப்பிட்டீங்களா? உப்பே போட்டு சாப்பிடாத சிபி செந்தில் அடுத்தவனை உப்பு போட்டு சாப்பிடியான்னு கேட்கறது உண்மையாகவே 2 உப்புகளுக்குமான சண்டை. ஓகே. சரி, இப்ப அதே போல நிறைய பேர் வந்துட்டு ஓட்டுக்கு நாள் வந்துட்டு பஸ் கிடைக்கல, இது வேணும்னே செஞ்ச சூழ்ச்சி அப்படின்ட்டு இதுல நிறைய பேர் ஓட்டு போடாம திரும்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி திரும்பி போனவங்களுடைய ஓட்டு சதவீதம் எத்தனை சதவீதம்? ஒரு 1-2% இருக்குமா? அவ்வளவு. அதாவது நீங்க விஜய்க்கு நிறைய வாக்குப்பதிவாகுன்னு தகவல் போகுது. அப்போ இந்த டிரான்ஸ்போர்ட் செக்ரட்டரி கூப்பிட்டு கிளாம்பாக்கத்தில் காலையிலேருந்தே பஸ் இல்லை. அப்போ இது சூழ்ச்சி தான் எல்லாம் நடக்குமா? இவர்கள் ஆட்சிக்கு வந்ததே சூழ்ச்சியில் தானே. அண்ணா மரணத்துக்கு பின்னாடி பல சூழ்ச்சி இருக்கு. ஆனால் கருணாநிதி அதிகாரத்துக்கு வருவார்னு சாதாரண விஷயம் இல்லையே. அப்போ இவர்களுக்கு அரசியல்னாலே சூழ்ச்சி தான், அரசியல்னால சூது தான், அரசியல் என்றாலே வாது தான். அப்போ இவர்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி என்ன பண்ணுவார்? கூட்டங்களுக்கு போவாராம். சிஎம்மாக இருக்கும்போது கூட்டம் செய்யலைன்னா போலீஸுக்கு இப்போ பெட்டாலியன் இருக்குல்ல, அவன் பூரா யூனிஃபார்மை கழட்டி வச்சுட்டு சிவிலில் வந்து உட்கார சொல்லிடுவாராம். இதான் கருணாநிதி ஸ்டைலை நீங்கள் சூழ்ச்சி, சூது, வாது, அப்படி தான் திராவிட இயக்கம் என்ற பெரியாரோடு முடிஞ்சு போச்சு. அண்ணா கட்சி ஆரம்பித்ததுக்கு பின்னாடி அவருடைய அரசியல் அப்படி தான். பானுமதி படிதாண்டா பத்தினி மெல்ல நான் முற்றும் துறந்த முடிவு இங்கே தான் ஆரம்பிக்குது. அப்போ இதில் அரசியல் இருக்கா? பானுமதி போய் ஆராய்ச்சி பண்ணுவது அவருடைய வேலை. திமுக என்றாலே அது சூழ்ச்சி, சூது, வாது, அரசியல் அயோக்கியத்தனம் எல்லாம் சேர்ந்தது தான் திமுக. அப்போ அது இது ஒன்றும் புது விஷயம் இல்லை. காலையில் கூட்டம் அதிகமாக விஜய்க்கு ஓட்டு போட போகிறாங்கன்னு தெரிஞ்ச பிறகு பஸ்ஸை நிறுத்திட்டாங்க. அப்படியாவது வெற்றி பெற முடியாதானே? எந்த காலத்திலும் வெற்றி பெற முடியாது. ஓகே. சரி, இப்போ எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்ப வந்து ஸ்டாலின் அவர்கள் கொடைக்கானல் போயிருக்காங்க. விஜய் அவர்கள் வந்துட்டு நிறைய திருச்செந்தூர் முருகன் கோயில், இப்ப அடுத்து ஷீரடி போறதா போட்டுட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எப்படி பாக்குறது? இல்லை, அவங்களுக்கு ஓய்வு, அது நிரந்தர ஓய்வு. அரசியலில் அவர் உதயநிதி குடும்பத்தோடு லண்டனே போயிட்டாரு. இதெல்லாம் இவர்களுக்கு இந்த கார்ப்பரேட் தொழில் மாதிரி தான். கார்ப்பரேட் தொழிலில் நீங்கள் டாடா கம்பெனியில் 1 மாதம் லீவ் கொடுத்துருவோம். அவங்களுக்கே வந்து கொடைக்கானல், ஊட்டி போன்ற இடங்களில் பெரிய பண்ணை வீடு இருக்கும். அந்த அதிகாரி அங்கே போய் ஓய்வு எடுப்பான். ஏன் ஓய்வு எடுக்கிறான்னா, மார்க்கெட்டிங் பண்ணணும். ஒரு பொருளை ஒரு ப்ராடக்ட்டு மார்க்கெட்டுக்கு வந்துருச்சுன்னா அது அந்த அதிகாரிக்கு ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு டார்கெட் ஒதுக்கிடுவோம். 1000 கோடி ரூபாய் டார்கெட் ஒதுக்குற அந்த அதிகாரி அந்த பொருளை சந்தைப்படுத்தணும் ஒரு 1000 கோடி ரூபாய்க்கு. அப்போ அவர்களுக்கு ஓய்வு எடுப்பதற்கு டாட்டா கெஸ்ட் ஹவுஸ் இருக்கும், எங்கே காஷ்மீரில் இருக்கும், ஊட்டியில் இருக்கும். அங்கே போய் உட்காந்து அடுத்து இந்த பொருளை எப்படி மார்க்கெட் செய்வதுன்னு அவன் அமைதியாக உட்காந்து யோசிப்பார்கள் குழு இடத்துல. அதே போல தான் இது. வாய்ப்பு வருமா வராதா? வாய்ப்பு வரலைன்னா அரசியல் வந்து ஓய்வு, 5 ஆண்டு காலம் அரசியல் பண்ண முடியாது. இதற்காக அவர்கள் யோசிப்பதற்கான வாய்ப்பு தான் இந்த இடைவெளி. அதை அவன் பயன்படுத்திக்கிறான். ஏழை பால் எங்கே போவான்? வண்டி ஓட்டுறவன், மூட்டை தூக்குறோம், ஆட்டோ ஓட்டுறோம் எங்கே போவான்? ஊட்டிக்கு போவானா?
கொடைக்கானல் போவானா, இல்லை குடும்பத்தோடு லண்டன் போவானா? அவன் அடுத்த நாள் காலையில் வேலைக்கு போயிடுவான். இவர்களெல்லாம் கார்ப்பரேட் முதலாளிகள், கம்பெனி முதலாளிகளை தவிர கட்சிக்காரர்கள் கிடையாது.